ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காலையில் யூபிஎஸ் அண்ட் ஃபெடெக்ஸ் ஆஃபீஸ் போகிற வேலை இருந்துச்சுங்க. ஸோ குட்டி பையனுக்கு மட்டும் டோஃபு பொடிமா செஞ்சேன். நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வாவாவில் பிக்கப் பண்ணிட்டோம். நான் வீட்டுக்கு போய் குயிக்காக லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி தரலான்னு பிளான் போட்டால் நம்ம வீட்டில் இருக்க அப்பான்னு பொண்ணு அதை விட சூப்பர் பிளான் பண்ணி எனக்கு ரெஸ்ட்டு விடுறாங்களாங்க. ஆமாம், அப்படி ஒரு பொய் சொல்லி தாங்க ரெஸ்டாரண்ட்டில் போய் ஃபுட் ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தாங்க. தலப்பாக்கட்டி பிரியாணி, மட்டன், சிக்கன் அண்ட் எக் கொத்து புரோட்டான்னு எல்லாமே அட்டகாசமாக இருந்துச்சுங்க. காலையிலேருந்து ஓடிட்டே இருக்கோமே, அட்லீஸ்ட் ஈவினிங் ரிலாக்ஸ் பண்ணலான்னு பார்த்தா செம்ம வெதருங்க. ஒரு மாதிரி ஃபுல்லாக ஃபாகாக இருந்துச்சு. சும்மாவே இருக்க முடியல. டீயோட என்ஜாய் பண்ணலான்னு யூஸ்வலாக இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி மசாலா சாய் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ நான் போடுற அளவு எல்லாமே 2 பேருக்கு சரியாக இருக்குங்க. ஒரு பேனில் 2 சின்ன பட்டை, 2 இல்லை 3 ஏலக்காய், 4 கிராம்பு, ஃபெனல் சீட்ஸ் 1 டேபிள் ஸ்பூன், ட்ரை ஜிஞ்சர் அண்ட் முக்கியமான சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ஜாதிக்காய் சேர்த்து லோ ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் ஃபைனாக அரைச்சி இது ஒரு 2 வீக்ஸ் கூட கிளாஸ் கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. ஒரு மில்க் பேனில் 1 கப் வாட்டர், 1 டேபிள் ஸ்பூன் டீ பவுடர் சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இது கூட 1 or 2 டேபிள் ஸ்பூன் அரைச்ச சாய் பவுடர், இதுவும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் 1 கப் பால் சேர்த்து கொதிச்சு வந்ததும் உங்களோட சுகர் ப்ரிஃபரன்ஸ் சேர்த்து சர்வ் பண்ணால் அருமையான மசாலா சாய் ரெடிங்க. இந்த டீயை நான் சாய் லவர்ஸ்க்காகவே டெடிகேட் பண்ணுறேங்க. அவ்வளவு ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.